இன்று யோகிக்கும் ஜார்ஜுக்கும் வாக்குவாதங்கள் முடிந்த பிறகு பயணம் ஆரம்பமானது. லிஸியை தேடி இருவரும் கெவி ஃபாரஸ்டிற்கு சென்றடைந்தார்கள். கடந்த காலத்தை விட்டுவிட்டு சற்று நேரம் இன்றைய காலகட்டத்தில் பயணிப்போமா? ஜார்ஜுடன் சேர்ந்து லிஸியை தேடுவோமா? கெவி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஏ யோகி, எழுந்திரிடா, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வந்துருச்சு என்று தூக்கத்தில் இருந்த யோகியை எழுப்பினான் ஜார்ஜ். எரிச்சல் எடுக்கும் கண்களை கஷ்டப்பட்டு திறந்தான் யோகி. அதுக்குள்ள வந்தாச்சா என்று கேட்டபடி எழுந்தமர்ந்தான். வந்தாச்சு வந்தாச்சு, எழுந்திரி, டீ குடிக்கலாம் என்று சொன்ன ஜார்ஜ் அந்த ரோட்டின் முனையில் இருந்த ஒரு டீ கடையில் காரை நிறுத்தினான். இருவரும் டீ குடித்தனர். அக்கடையில் விற்கப்பட்ட பலகாரங்களை வாங்கி சாப்பிட்டனர். பிறகு, நீ போய் பேப்பர்ஸ் நிரப்பு, நான் கார்ல இருக்கேன் என்று ஜார்ஜ் சொல்ல, அட வா மச்சி, காருக்குள்ள உட்காந்து என்ன செய்ய போற, ஏன் கூட வா என்று யோகி ஜார்ஜை வலுக்கட்டாயமாக கெவி ஃபாரஸ்ட் ஆபீஸின் கட்டிடத்திற்குள் அழைத்துச் சென்றான். உள்ளே நுழைந்ததும் ஜார்ஜை அடையாளம் கண்டு கொண்டார் ஒரு அதிகாரி. டேய், ஜார்ஜ் தானே நீனு? ஆமா சார், எப்படி இருக்கீங்க? ஜார்ஜ் நலம் விசாரித்தான். யானைகளோடு மாரடிச்சே பொழப்பு போகுதுடா. நீ என்னோட காட்டை எடுத்துக்கிட்ட, எனக்கு உன்னோட நாட்டை கொடுத்துடுன்னு அதுக்கு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரேஷன் கடையா அரிசி மூட்டையை காலி செய்கிறது தான் இப்போ அதோட ஹாபி.